எல்லாரும் இன்னைக்கு ஆட்டம் போட போறோம். ஒரு வழியா கட்டி முடிச்சாச்சு. காசு கபடி ஃபன் ஃபோர்ஸோட கூடார இப்ப ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு? பரவாயில்ல கசாபா, உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கு. சரி, கூடாரத்தை கட்டி முடிச்சாச்சு. இப்ப இதுல என்ன விளையாட்டு விளையாடலாம்? ஓடி பிடிச்சு விளையாடிட்டு ரெஸ்ட் எடுக்க இந்த கூடாரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வேற என்ன விளையாட்டு? நம்ம பால் கேட்ச் விளையாடலாம்பா. கற்பனையில விளையாடலாம். அது எல்லாமே பழைய கேம் போ. நம்ம இன்னைக்கு ஜங்கல் சஃபாரின்னு புது கேம் விளையாடலானே. ஜங்கல்ல ஏன் நீங்க ஃபெராரி ஓடணும்னு ரொம்ப முனைகிறீங்க? ஐடியா. இப்ப எதுக்கு நீ வட்டம் போடுற? அதுல ஒரு திட்டம் இருக்கு. ஓஹோ, ரைமிங்கா? இதுக்கு பேரு தான் திட்டவட்டமா? சொல்றேன் கேளுங்க. இப்போ நாம எல்லாரும் உடைஞ்சு போன கப்பல்ல இருந்து தப்பிச்சு வந்த படகோட்டிங்க இந்த காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோம். இப்ப இங்க இருந்து தப்பிக்க போறோம். ஓகே, அப்ப சீக்கிரம் நம்ம விளையாட ஆரம்பிக்கலாமா? கப்பல்ல இருந்து தப்பிச்சு வந்து தீவுல மாட்டிக்கிட்டோமா? இத இடிக்காம நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. சூப்பர். இத மட்டும் நம்ம நல்லா விளையாடிட்டோம்னா இதையே நம்ம ஸ்கூல் ஆனுவல் டேல டிராமாவா போட்டுடலாம். என்ன சொல்றீங்க? சூப்பர் நேனி. கப்பல்ல இருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்ட படகோட்டிகளோட கதை இது நல்லா இருக்கும். சரி, நம்ம இதுல எல்லாரும் என்னென்ன கேரக்டர் பண்ண போறோம் அத பத்தி சொல்லு. இவ்ளோ சொன்ன எனக்கு அது சொல்ல தெரியாதா? வெயிட் பண்ணு. ஒரு வழியா நம்ம கதையை டிசைட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க நம்ம எல்லாரும் கேரக்டரா மாறலாம். அப்பதானே பார்க்க ரியலா இருக்கும். இன்னைக்கு புது விளையாட்ட விளையாட போகுது. முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் கசாமா? காட்டுக்குள்ள குளிர்றதால குளிர்காய நமக்கு நெருப்பு வேணும். மசாவ், நீ சீக்கிரமா போய் விறகுகளை எடுத்துட்டு வந்து நெருப்ப உண்டாக்கு. என்ன அதான் உன் கேரக்டர். இப்ப நமக்கு அடுத்தது என்ன தேவைன்னா சாப்பாடும் தண்ணியும். அது எங்கேயாவது கிடைக்குதா நான் போய் பாத்துட்டு வரேன். போ, இப்ப உன்னுடைய டைலாக். ஓகே, நான் போய் மீன் பிடிக்கிறேன். எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு சமைச்சு போடுறேன். நீங்க படுத்துட்டு என்ன பண்ற ஷின்ஷான்? ரெஸ்ட் எடுக்கிறேன். தெரியல. ரெஸ்ட் எடுக்கிறதெல்லாம் ஒரு கேரக்டரா? கடல்ல இருந்து தப்பிச்சு வந்து இந்த கேரக்டருக்கு உடம்பு சரியில்லாம போய் இத கூடாரத்துல வச்சுட்டு ஹெல்ப் தேட போயிருக்காங்க எல்லாரும். உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்காத ஷின்ஷான். ஒழுங்கா வந்து கேரக்டரா இன்வால்வ் ஆகு. ஓகே நனி, அடுத்ததா எல்லாருக்கும் இப்போ கலை நிகழ்ச்சி. லால 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 லால. இவன் திருந்தவே மாட்டான். சரி, நீங்க எந்த கதாபாத்திரத்தை ஏந்த போறீங்க? நான் உங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு தப்பிக்க வழி இருக்கான்னு தேட போறேன். பெரிய கேரக்டர். எல்லாரும் இங்க வாங்க. நான் சாப்பிடுறதுக்கு கிழங்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த ஷின்சான், கண்ணுக்கு தெரியாத கிழங்க நான் எப்படி கடிக்கிறது? என்ன சொல்ற? எங்க நீ ஒரு வாட்டி சாப்பிட்டு காட்டு. உண்மையிலே இந்த கிழங்கு சூப்பரா இருக்குதுப்பா. இந்த காத்து கிழங்க நீங்க சாப்பிடுங்க, எங்களுக்கு வேணாம். போய் உண்மையான கிழங்க எங்க அந்த பறிச்சு கொண்டு வா. என்னது? ஆமா, மத்தவங்க எங்க? பாத்தீங்களா, நான் நெருப்ப மூடிட்டேன். அடையப்பா, எவ்வளவு நெருப்பு! என்ன உங்க நெருப்ப காணோம்? ஏன் இப்படி பண்ண ஷின்சான்? என்ன மசம் இதுக்குமே ஃபீல் பண்ணிட்டு நான் என்ன வேணும்னே வா தும்னேன். உன்னால முடியும், மறுபடியும் போய் நெருப்ப மூட்டு. இங்க பாருங்க, மீன் பிடிச்சிட்டு வந்துட்டியா? ஒண்ணுக்கு 10 மீனா பிடிச்சிட்டு வந்திருக்கேன். அதனால எந்த பிரச்சனையும் இல்ல, தைரியமா இருங்க. புரியுதா? ஓஹோ, நீ கூட கலக்குற. நம்ம எப்படி நெருப்ப மூடிட்டோம், வாங்க சமைக்கலாம். ஒரு வழியா சமையல செஞ்சு முடிச்சாச்சு. எல்லாரும் எடுத்து சாப்பிடுங்க. சுடுதே. இது சூப்பரா இருக்கு. நல்ல முறுக்கு முறுக்குன்னு இருக்கு. நீ மட்டும் தனியா என்ன ஊட்ட கட்டிட்டு இருக்க? உங்களுக்கு பச்சை கிழங்கு ஓகேப்பா, நமக்கெல்லாம் பாக்கெட்ல வந்தாதான் கரெக்டா இருக்கும். எங்களுக்கெல்லாம் கொடுக்காம தனியா சாப்பிடுற? அப்படியா? எனக்கு நமக்கு தராம தனியா சாப்பிட்டு இருக்கால, அப்புறம் அவங்கிட்ட போய் கேக்குறா. நாளைல இருந்து எங்க கூட நீ விளையாட வராத. சரி, வேணாம்னா விடுங்கப்பா. நான் பொதுவா 2 சிப்ஸை வச்சிடுறேன். யாருக்கு வேணுமோ எடுத்துக்கோங்க. இந்தாங்க, யாருக்காவது டீ வேணுமா? இந்தா நீ குடி. ஐயா, அவன்கிட்ட கேட்டு தப்பு பண்ணிட்டேன். அதனாலதான் அதை நான் எடுத்து சாப்பிட்டேன். சிப்ஸை சாப்பிட்டு டீ குடிச்சாலே அதுல ஒரு தனி சுகம்தான். எல்லாத்தையும் நீயே குடிச்சிட்டியா? ஒரு கப்ல ஒரு வாய் தான்ப்பா வரும். பிளாஸ்க மூடி பூந்துற போது அது கூட கடைசி சொன்னது மிஞ்சி இருக்கான்னு பாக்குறேன். இதே மாதிரி நம்ம உண்மையா எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு என்ன பண்றது? கதையில வேணா நமக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் ஈஸியா கிடைச்சிருச்சு. ஆனா உண்மையாவே போய் நம்ம அப்படி மாட்டிக்கிட்டோம்னா அதெல்லாம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம், தெரியுமா? இப்படி எல்லாம் மாட்டிக்குவோன்னு கனவுல கூட நினைக்காதீங்க, எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை அப்படியே நம்ம மாட்டிக்கிட்டாலும் நம்ம நம்பிக்கையை கைவிடாம உதவிக்கு ஏதாவது ஒரு வழியை ஏற்பாடு பண்ணணும்.
நம்ம பேசாம சின்னதா ஒரு போட் ரெடி பண்ணலாமா? இந்த மாதிரி தான் எப்பவும் புத்திசாலித்தனமா செயல்படணும். நான் புத்திசாலி தானே? நீ மட்டும் இல்ல மசாவ், நம்ம டீம்ல இருக்கிற 5 பேருமே புத்திசாலிங்க தான். ஏதோ மெசேஜ் வந்திருக்கு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இப்போ உனக்கு என்ன ஆச்சு நீ? பேசாம நம்ம எப்பவும் விளையாடுற விளையாட்டை விளையாடி இருக்கலாம். இந்த கசாம ஏதோ புதுசா ஜங்கல் சஃபாரின்னு சொல்றானே, விளையாடலாம்னு நினைச்சா இது ரொம்ப போரா இருக்குப்பா. வழக்கு போல நீ சொத ஆரம்பிச்சிட்டே நீ. சரி நீ சொல்லு போ. நாம புடிச்சிருக்கிற மீனை வச்சு கயித்தை கட்டி பறவைகளுக்கு கொடுத்துட்டோம்னா அந்த பறவைங்க மூலியமா நம்ம பறந்து போயிடலாம். அப்புறம் அந்த கயிறெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு ஊஞ்சல் மாதிரி இருக்குமா, அத புடிச்சுக்கிட்டா நாம சுலபமா வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம்ப்பா. எப்படி? உன் ஐடியா கூட சூப்பரா தான் இருக்குது போ. ஆனா உன் ஐடியா நிச்சயமா வேலைக்கு ஆகாது. ஐயா, கதையில ஒரு ட்விஸ்ட். இப்போ மழை வர போகுதே. ட்விஸ்டுக்கு முன்னாடி வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாமா? எதுக்கும் பயப்படாதீங்க, இன்னும் மழை பெய்ய ஆரம்பிக்கல. நல்லா வாய வச்சப்போ. அதுக்குள்ள மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பரவாயில்ல விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்ச நேரத்துல இது நின்னுடும். சந்தோஷம். மழை வந்துருச்சு. ஜாலி. ஷின்சான் மழையில நனையாத. சாரை டிஸ்டர்ப் பண்ணாத நீ. இந்த சாக்க வச்சாது அவரு குளிக்கட்டும் விடு. நான் இந்த மழையிலயாவது குளிக்கிறேன், நீ அது கூட குளிக்க மாட்டேங்கிறிய கச்சாமா. நம்மளும் ஒரு குளியல போட்டுருவோம். நானும் வரேன். இப்பதான் நேனிட்டு என்னமோ சொன்னேன். மழையில நனையிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? மழையில நல்லா இந்த பசங்க கூட விளையாடவே வரக்கூடாது. இருங்க வர. எனக்கு இங்க பயங்கரமா குளிருது. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். பாய். ஹே, நானும் கிளம்புறேன்ப்பா. வரட்டா ஷின்சான். ஏய், என்னங்கடா கடலை நோக்கி போறீங்க? அவனுக்கு அர்ஜென்ட்னா கதையே மறந்துடுறானுங்கப்பா. ஷின்சான் எங்க இருக்க? ஆஹா, நம்மள காப்பாத்த ஒரு தாய் கப்பல் வருதியா? ஷர்ட் போடாம நின்னுட்டு இருக்க. ஜலதோஷம் பிடிச்சுக்க போகுது. சீக்கிரம் ஷர்ட் போடு. சரிம்மா. இரு, நானே போட்டு விடுறேன். பரவாயில்ல, வேணாமா. என்ன ஷின்சான் இது இவ்ளோ ஈரமா இருக்கு? இத நீ போட்டுக்க கூடாது. அதுக்குதான் வேண்டாம்னு சொன்னேன். ஓடாத ஷின்சான், இரு நானும் வரேன். ஓஹோ. போற வழியில சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகணும்.